ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து குக்கரில் வந்து தேங்காய் பால் சாதம் தான் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு குக்கரில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வந்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு வணக்கிங்கன்னா சீக்கிரம் வந்து வணங்கிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கணும். அடுத்து இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரையும் அதை வந்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகா வந்து குறுக்கால கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுத்து இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காயை வந்து பால் எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். முழுக்க தேங்காய் பால் இதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி செய்கிறனால நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த இதுக்கு தேவையான வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணிங்கிறது தேங்காய் பால் தான். நான் வந்து இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால வந்து 4 கப் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்வீட் அரிசி தான் எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி. இப்போ இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி வந்து குக்கரை மூடி ஒரு 2 விசில் வந்து விட்டு இறக்கிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு 2 விசில் வந்து விட்டு இறக்கிக்கோங்க. நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.